தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா இறைவா சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணம், மகாபெரியவா சரணம், சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணம். மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாத்ருப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் படமாவதானம் கலியுதேவ காஞ்சமான். இது யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபெரியோட பக்தருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களில் ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம், அதுக்கு ஒரு தலைப்பு. இன்றைக்கி அனுபவத்தோட தலைப்பு அந்த கண்ணன் இந்த கண்ணன் தான், அந்த கண்ணன் இந்த கண்ணன் தான். இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணவாலாம் தானவே பாருங்கள். ரொம்ப ரொம்ப கம்மியாக பார்க்குறா யாருமே பண்ணவா பார்க்குறதில்ல அப்படின்னா பெரியவா தான் பார்த்துக்கணும். அது என்னோட இது ஒன்றும் கிடையாது. என்னால் முடிந்த முயற்சி என்ன எடுக்க முடியுமோ அதை எடுக்கிறேன். சத்தியமான ஒரு அனுபவங்களை மட்டுமே சொல்கிறேன். அந்த அனுபவங்களுக்கான டிஸ்கிரிப்ஷனும் நானே தான் கொடுக்குறேன். பெரியவாளுடைய எல்லா பரிபூர்ண அனுபவத்தால் தான் எல்லாமே பண்ணுறேன். தலைப்பும் முதல்ல நம்ம தான் ஆரம்பித்தோம் பெரியவா கொடுத்த புத்தியில். இருந்தாலும் யாரும் பார்க்கல அப்படின்னா நான் இன்னும் போய் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ண முடியாது. பார்க்குறதுக்கு பாக்கியம் இருக்கவாலாம் பாருங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பிரதிவாதி பயங்கரம் அண்ணங்காச்சாரியார் அப்படிங்கிறவர் ஒரு ஸ்டான்ச் வைஷ்ணவை, ஸ்ரீ வைஷ்ணவத்தை இது பண்ணுறவர். அவர் சன்னதி தெரு சின்ன காஞ்சிபுரத்தில் இருந்தவர். அந்த காலத்தில் ஒரு தடவை இவர் அத்வைதத்தை கண்டித்து, அதாவது இப்போ நம்ம மகாபிரிவா அப்படிலாம் இது பண்ணுறவர், அவர் கடைபிடிக்கிறது அத்வைதம் இல்லையா, நம்மளாம் எல்லாமே ஒன்று அப்படிங்கிறதுக்கு அதை கண்டித்து ஒரு புஸ்தகம் எழுதினார். ரொம்ப ரொம்ப இதுவாகவே திட்டியே எழுதியிருக்கார் இதை பற்றிலாம், அத்வைதத்தை ரொம்ப கடுமையாக. ஆனால் சில பேரை விட்டு மகாபிரிவா இவருக்கு அண்ணங்காச்சாரியருக்கு பதில் கொடுக்க சொன்னான். ஆனால் அவள் யாரும் கொடுக்கல போல இருக்குது. அவள் கேட்டுன்ட்டு அப்படியே விட்டுட்டுக்கா, பயந்துருக்கா. அவள் எதுக்கு வேண்டான்னு நினச்சிருக்கலாம், நம்ம எதுக்கு அந்த வம்புக்கு போகணும்னு இருக்கலாம். அந்த பண்டிதாள்லாம் எதுவுமே கண்டிக்காததுனால பெரியவா அப்படியே பார்த்துட்டே இருந்தா. பெரியவா பரமேஸ்வரன் அப்புறம் எப்படி தெரியும், ஸ்ரீ வைஷ்ணவராக இருந்தாலும் அந்த ஸ்ரீகிருஷ்ணரும் நம்ம பெரியவா தானே. ஸ்ரீவா எப்படி வேணால் மாறிப்பாள. பெரியவா என்ன பண்ணால், தேனம்பாக்கத்தில் இருக்க டைம் ஒரு சிஷ்யரை கூப்பிட்டார். பாணாம்பட்டு கண்ணன், நம்ம எல்லாருக்குமே தெரியும், கேள்விப்பட்ட ஒரு பேர் தான். நீ போய் ஜெயிச்சுட்டு வரையா அப்படின்னு கேட்டார். அவர் நம்ம பெரியவாளுடைய சிஷ்யர்கள்லாம் எப்படி இருந்திருக்கா, உடனே என்னது ஜெயிக்கணும் அதுவும் கேட்கலையே, உடனே சொன்னார், நான் ஜெயிச்சுட்டு வரேன், பெரியவாளுடைய அனுகிரகம் இருந்தால் நான் ஜெயிச்சுட்டு வந்துடுறேன், சொல்லுங்க அப்படின்னாரு. பெரியவா சொன்னால் அவருக்கு சில விஷயங்களை சொன்னார், இதை பண்ணு அப்படின்னு. அதை நம்ம என்னன்றதை பார்க்கலாம். சைக்கிள் எடுத்துகிட்டு பாணாம்பட்டு கண்ணன் நேராக அண்ணங்காச்சாரியார் வீட்டுக்கு போனார். சைக்கிள் ஸ்டாண்டை போட்டார், அங்கே ஏதோ விஷயத்த சொன்னார். நேராக திரும்பி தேனாம்பாக்கம் வந்துகிட்டே இருக்கும்போது பார்த்தா அந்த அண்ணங்காச்சாரியாரோட பிரதிவாதி பயங்கரம் அண்ணங்காச்சாரியாரோட கார் இவருடைய சைக்கிளை ஓவர்டேக் பண்ணி போயின்னு இருக்கு அதே வழியாக. அப்படின்னா அவர் தேனம்பாக்கம் போகிறாருன்னு தெரிஞ்சு போச்சு. அவர் தேனம்பாக்கம் ஏன் வரப்போகிறாரு, ஆனால் இப்போ விஷயத்த சொன்னதுனால அவர் ஏதோ ஆர்குமெண்ட் பண்ணுறதுக்காக வராருன்னு இவர் தெரிஞ்சுட்டு இவர் இன்னும் வேகமாக சைக்கிளை இது பண்ணி பார்த்தார். இருந்தாலும் கார் போகிறத இவர் பீட் பண்ண முடியாது. இவர் போய் சேரத்துக்குள்ளே அவர் அங்கே போயிட்டார். அண்ணங்காச்சாரியர் போய் பெரியவா கிட்ட போய் நின்று அந்த சீனை இவர் கொஞ்சம் பின்னாடி தான் பார்த்துட்டார். அங்கே என்ன ஆச்சுன்னா, பெரியவா அண்ணங்காச்சாரியர்கிட்ட கேட்டார், அவர் எதுக்கு வந்திருக்காரு இவருக்கு தெரியுமே. அவர் பேசுகிறதுக்கு முன்னாடியே பெரியவா கேட்டால் அந்த அண்ணங்காச்சாரியரை ஸ்ரீகிருஷ்ணர் உபதேசம் பண்ணுறார், கிருஷ்ணோபதேசம். அப்போது அவர் எந்த பாவத்தில் பண்ணியிருக்கார் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு, அதுதான் துவைத்தத்திலையா அத்வைத்த பாவத்திலையான்னு அவர் கொஞ்சம் முழிச்சார்.
என்ன பெரிய படிப்பு படித்து சித்தாந்தங்கள்லாம் தெரிஞ்சிருந்தாலும் பெரியவா முன்னாடி பரமேஸ்வரன் முன்னாடி முழிக்க வேண்டியதானே. பெரியவா என்ன கேட்குறான்னு புரியலை அவருக்கு, முழிச்சார். என்னத்தை சொல்கிறது, வெளியிலலாம் போய் துவைத்தம் தான் பெருசுன்னு சொல்லியிருந்து அந்த மாதிரி விட்டு கதை இது பண்ணியிருந்தவர் இப்போ முழிக்கிறார். இப்போ பெரியவா முன்னாடி முழிச்சுன்னு இருக்கார். சரி, நான் அனுப்பினேனே அவன் ஏதாவது தப்பாக சொல்லிட்டானா அப்படின்னு கேட்டார் பெரியவா. அர்த்த கேள்வி. இல்லை அவர் சரியாக தான் சொன்னார், ஆனால் எனக்கு இப்போ குழப்பமாக இருக்குது அப்படின்னாரு. இவ்வளவு கண்டித்து அத்வைத்தம் அந்த கான்செப்டே மோசமானதுன்னு புஸ்தகம் பெருசாக பவுண்டு புக்கு போட்டவர் இப்போ என்ன சொல்கிறார், இப்போ எனக்கு குழப்பமாக இருக்குது ரொம்ப அப்படின்ட்டார். பெரியவா அது வரைக்கும் அவரை விட்டுருக்கார், துடுக்கட்டும் அப்படின்னு விட்டுருக்காரு. அதான் இப்போ சரி, நீ என்ன பண்ணு, அதாவது இருக்கு சந்தேகம் இருக்க குழப்பத்தை தீர்க்கறதுக்கு நீ காசிக்கு போ, அங்கே இருக்க பண்டிதாள்கிட்ட அத்வைதத்தை பற்றி நல்லா கற்றுக்கோ, கற்று முடிச்சுட்டு வாசிச்சுட்டு இங்கே வா அப்படின்னார். பெரியவா அனுகிரகம் பண்ணிட்டார். சரின்ட்டு அவர் கிளம்பி காசிக்கு போயிட்டார். பெரியவா அதுக்கப்புறம் சித்திவர் ஆகிட்டார். பெரியவா தான் கிருஷ்ணர் லீலையெல்லாம் பண்ணுவார் என்ன. அதனால் அவர் போய் வந்தவுடனே இவர் பெரியவா சித்தி ஆகிட்டான உடனே தெரிஞ்சு போச்சு. இவர் என்ன பண்ணார், திருப்பி காசிக்கே திரும்பி போயிட்டார். அனகாச்சாரியார் போய் அவர் சந்நியாசம் வாங்கிட்டார். அங்கே வாங்கிட்டு அங்கேயே சித்தி ஆகிட்டார். சந்நியாசத்தில் அவருக்கு தாரக பிரம்மேந்திர இந்திர சதுர்த்தி, தாரக பிரம்மேந்திர இந்திர சதுர்த்தி அப்படின்னு அவருடைய நாமகரணம் சந்நியாசாசிரமத்தில். அதை வாங்கிட்டு அவர் அங்கேயே இருந்து காசிலேயே அவர் சித்தியாக இருக்கார். அன்னங்காச்சாரியார் பிரதிபயங்கர அன்னங்காச்சாரியார் அப்படின்றவர். இதை விட முக்கியமான நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, பெரியவாளுடைய அனுகிரகம் அவருக்கு வந்ததுனால அவர் என்ன பண்ணார். அதுக்கப்புறம் காசியில் போன பிறகுன்னா ஸ்ரீ வெங்கடேச சுப்ரபாதம். இப்போ நம்ம கேட்குறோமே எம்எஸ் சுப்பலட்சுமி பாடி, இந்த வெங்கடேச சுப்ரபாதத்தை அவர் தான் எழுதியிருக்கார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது இன்னும் நம்ம எல்லாருக்குமே அந்த வெங்கடேச சுப்ரபாதம்ன்றது எப்படி இருக்கும்னு தெரியும். அதை அந்த அன்னங்காச்சாரியார் எழுதினதுன்னா பெரியாரோட அனுகிரகத்தோடு அதை எழுதியிருக்கார். அது அப்புறம் இப்போ எம்எஸ் சுப்பலட்சுமிலாம் பாடி இப்போ ரொம்ப இதுவாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ பெரியவா அந்த கண்ணன் தான் இந்த கண்ணன். அதனால தான் பெரியவா இப்படி ரூட் பண்ணி அவர் அங்கே அனுப்பிச்சி விட்ருக்கார். அவருக்கும் குழப்பம் தீர்ந்திருக்கும். அவர் இந்த மாதிரியான ஒரு கைங்கரியெல்லாம் பண்ணியிருக்கார். புரிஞ்சுட்டு இருப்பார். குழப்பாமல் அத்வைதம் தெய்வத்தெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் ஒன்று தான் அப்படி. ஜெய் ஜெய்ஸ்வர அரசங்கர மகாபிரே பாதவேச்சரணம், மகாபிரே பாதவேச்சரணம்.